வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெட்மி 10C. இதில் ரெகுலராக வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பர்சன்டேஜ் வந்து 1%லையோ இல்லை ஒரு 50%ல போய் ஸ்ட்ரக் ஆகிடும். நீங்கள் என்ன தான் சார்ஜ் போட்டாலும் ஏறாது. இது ரெகுலராக வர இஷ்யூ. அதனால தான் இதை பற்றி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம், கொஞ்சம் டீப்பாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் கேஜ் எரர்னால இந்த இஷ்யூ வருது. இந்த இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். காரணம் என்னென்னா, இதுக்கான ஸ்பேர் வந்து கிடைக்காது. ஏன்னா இதில் ஃபியூல் கேஜ் ஐசி மாத்திர மாதிரி இருக்கும். சார்ஜிங் ஐசி இந்த மாதிரி ஐசியெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபியூல் கேஜ் ஐசியெல்லாம் கிடைக்காது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீப்பாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா ஃபியூல் கேஜை பற்றி உங்களுக்கு நல்லா புரியும். நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூ அப்படிங்கும்போது நமக்கு 0% இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபியூல் கேஜ் ஐசியை பற்றி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இருக்கிற ஃபியூல் கேஜ் ஐசி பார்த்தீங்க அப்படின்னா நேமெல்லாம் வச்சு நீங்கள் இதை போய் கடையிலலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இதில் என்னென்ன பின் அவுட் மொத்தம் 9 பின் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக் இது வந்து கனெக்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக சீரியல் டேட்டா கிளாக் இருக்குது அப்படின்னா உங்களோட பேட்டரியோட பர்சன்டேஜை இது யாருக்கு ஷோ பண்ணுது அப்படின்னா உங்களோட சிபியூவுக்கு இந்த சீரியல் டேட்டா கிளாக் வழியாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுது. மெயினாக அந்த ஐசியோட பர்பஸே இது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஐ ஒன்று ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. பேட்ரி ஐடி, சிஎஸ்என் அதாவது கரண்ட் சென்ஸ் நெகட்டிவ், பேட்ரி ஐடி, விபேட் அதாவது உங்களோட கரண்ட் சென்ஸ் பாசிட்டிவ், அதை தான் வந்து விபேட்டுங்கிறாங்க. சிஎஸ்என் எகைன் ஒரு சிஎஸ்என் ஒரு கிரவுண்டு. இந்த 9 பின் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்ருக்க 10Cயில் இருக்கிற பின் அவுட்டு. இதை வச்சு அது எப்படிங்க கால்குலேட் பண்ணுது? ஆக்சுவலாக ஃபியூல் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா மீடியா டெக்லலாம் வந்து உங்களுக்கு பவர் ஐசி உள்ளேயே இருக்கும். ஆனால் இதில் வந்து குவால்காமில் இந்த எஸ்எம்பி இப்போ யூஸ் பண்ணும் போது நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜ் எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப வந்து கம்மி தான். எல்லா மாடல்களையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல் கேஜ் வந்து வெளியில் இருக்காது. மேக்ஸிமம் மாடலில் ஃபியூல் கேஜை ஏதாவது ஒரு பவர் ஐஸோட இன்டகிரேட் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த செட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல் கேஜ் வந்து வெளியில் தனியாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து பர்சன்டேஜில் வந்து ப்ராப்ளம் வருது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த சீரியல் டேட்டா கிளாக் வந்து டேரெக்டாக உங்களோட சிபியூவோட வந்து கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதோட சப்ளை பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் ஐசிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபியூல் கேஜ் நார்மலாக எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு பவர் ஐசிக்குள்ளே ஃபியூல் கேஜ் வச்சுருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து மீடியா டெக்கோட 6357 எடுத்துக்கங்க, 6058 எடுத்துக்கங்க. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபியூல் கேஜுங்கிற ஒரு தனி செக்ஷனே இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேட்டரி கனெக்டர் பக்கத்தில் ஒரு பெருசாக ரெசிஸ்டர் வெள்ளை கலரில் நம்பர் வந்து 010 இந்த மாதிரி போட்டிருக்க ரெசிஸ்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட லைன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னிலேருந்து ஒரு லைன் போகும், அவுட்லேருந்து ஒரு லைன். இன்னிலேருந்து போகிற லைன் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சென்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அவுட்லேருந்து போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சென்ஸ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கரண்ட் சென்ஸ் பாசிட்டிவையும் கரண்ட் சென்ஸ் நெகட்டிவையும் வச்சு ஃபியூல் கேஜ் எப்படி கணக்கு பண்ணுது அப்படின்னா இந்த ரெசிஸ்ட் வழியாக ட்ராவல் ஆகக்கூடிய கரண்ட்டை முதல்ல மெஷர் பண்ணும். அதாவது இந்த ரெசிஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணக்கூடிய கரண்ட்டை வச்சு உங்கள் பேட்டரியோட பர்சன்டேஜை இது கால்குலேட் பண்ணும். கரண்ட்டை வச்சு இது கூலும் மெத்தட்னு சொல்லுவாங்க. நிறைய மெத்தட் இருக்குது. வோல்டேஜை வச்சு மெஷர் பண்ணுற மெத்தட் இருக்குது. இது வந்து கரண்ட்டை வச்சு மெஷர் பண்ணுறது. கரண்ட்டை வச்சு உங்கள் பேட்டரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி ஃபியூல் கேஜ்கிட்ட சொல்லும். ஃபியூல் கேஜ் உங்களோட பவர் ஐசி கிட்ட உங்களோட சிபியூ கிட்ட சொல்லி டிஸ்பிளே பண்ணும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சாரில், அதாவது இந்த ஷண்ட் ரெசிஸ்டர் ஒன்று ரெசிஸ்ட் போட்டிருக்கோன்னா அந்த சிஎஸ்என்னும் சிஎஸ்பியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐசிக்கு தான் வருது. இப்போ நமக்கு இந்த ஐசிக்கு வர்றதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஐசி ப்ராப்பராக ஒர்க் ஆகாதனால நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து 0 இல்லை 50 இந்த ரேஞ்சில் வந்து காமிக்குது. வேறு பர்சன்டேஜ் இது காமிக்காது. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஐசியை மாற்றலான்னு தேடும்போது எந்த போர்டுலேயுமே இந்த வெரைட்டி வந்து இந்த ஐசி இல்லை அப்படிங்கும்போது சேம் போர்டு கிடச்சா ஓகே. நமக்கு சேம் போர்டு 10C வந்து நமக்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது கம்பேட்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெட்மி 5A எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் கரண்ட் சென்ஸ் பாசிட்டிவ், கரண்ட் சென்ஸ் நெகட்டிவ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிப்போர்ட்டாக இந்த ஏரியாவுக்கு போகுது. நெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த ஃபியூல் கேஜ்னால் என்ன அப்படின்னு. இதுக்கு கம்பேட்டபிளான ஃபியூல் கேஜ் வந்து ஓல்டு மாடல், அதாவது ரெட்மி 5A வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. இந்த ஐசியை வந்து நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணும்போது இதோட பின்னோட் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது.
இது வந்து எனக்கு ஒரு நார்த் இந்தியன் சேனல்லேருந்து ரெஃபரன்ஸ் கிடச்சி அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஃபியூல் கேஜ் ரிலேட்டட் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணது. இந்த ஃபியூல் கேஜ் ஐசி உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒன்றும் சேம் போர்ட்லேருந்து எடுக்க முடியும். இப்போ இதே மாதிரி ஃபியூல் கேஜ் ஐசி பார்த்திங்கன்னா விவோவில் இருக்குது, ஆனால் பின் அவுட் வந்து சேஞ்ச் ஆகுது. இதே ஐசி வேணும் அப்படின்னா ஒன்று சேம் போர்டு, இல்லைனா ரெட்மி 5A வந்து கிடைக்கக்கூடிய போர்டு தான் நீங்கள் இதிலேருந்து வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்ன ஐசி. நீங்கள் வந்து சப்போஸ் கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சப்போஸ் ப்ரோக்கன் ஆகிட்டாவோ இல்லை வந்து ரீபால் பண்ணும்போது எதாவது பேட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டாலோ உங்களுக்கு இந்த ஐசியை வந்து தேடி எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். ரொம்ப சின்ன ஐசி. அதனால் என்னென்னா நீங்கள் ரீபால் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லோரும் என்னென்னா பெரிய ஐசி CPU அந்த மாதிரி யோசிப்பாங்க. அதனால் என்னென்னா இந்த மாதிரி சின்ன ஐசி ரீபால் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்கில் வேணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இடம் இருக்காது, கொஞ்சம் தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் ஆகி பறந்துடும். இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூ இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பழைய ஐசி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை விக் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு விக்கு வந்து பெண்ட் ஆக மாட்டாங்குது, நீங்கள் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணிடுறீங்களே அப்படின்னு. விக்கை வந்து நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக அழுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெண்ட் ஆகாது. அதுமாரி விக்கு வந்து நல்ல குவாலிட்டியான விக்காகவும் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பின் அவுட்டை மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். சிபிலேருந்து வர வேண்டிய சீரியல் டேட்டா கிளாக்கு இது ரெண்டும் எனக்கு ப்ராப்பராக வருது. இன்புட் வர வேண்டியது எனக்கு விபிஹெச் கரெக்டாக வருது. சப்போஸ் ஏதோ ஒரு சின்ன ஐசி மாற்றுறீங்க அப்படின்னா பால்ஸோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் CPU ரீபால் பண்ணுறேன், எல்லா பால்ஸும் செக் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து செக் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏதாவது சின்ன ஐசி மாற்றுறீங்க அப்படின்னா கம்பல்சரி பால்ஸை வந்து செக் பண்ணிங்க. இப்போ சார்ஜிங் செக்ஷனில் வந்து நாம் வந்துட்டு ஒரு சார்ஜ் ஏறல அப்படின்னா நிறைய செக் பாயிண்ட்ஸு செக் பண்ணுவோம், விபிஹெச் விபேட் அந்த மாதிரி. அதில் வந்து இந்த ஃபியூல் கேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபியூல் கேஜ் ஓரியன்டட் இஷ்யூவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6-7 இஷ்யூக்கு மேலே வந்துருச்சு. ஆனால் நம்ம வந்து ரெகுலராக அதை வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மார்ட் பேட்டரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு அந்த பர்சன்டேஜ் ஜீரோவில் நிற்கிறது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறையா வருது. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு சிப் லெவலில் வந்து டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி எவ்வளோ போட்டாலும் பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜ் தான் இருக்கும். நம்ம சேனல்லையும் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம சேனல்ஸில் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்ட் வீடியோலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுலேருந்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் சாஃப்ட்வேரு, டெட் ஃபால்ட் பண்ணி இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு ஒரு ஸ்கிமேட்டிக் ரீடிங்கை மட்டும் நீங்கள் தெளிவாக ஒரு இடத்துல லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சிப் லெவல் சூப்பராகவே வந்து பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.